அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய மூமினீன்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, டெய்லியும் காலையில 2 மலக்கு இறங்குறாங்களாம். இறக்கி அதுல ஒரு மலக்கு இப்படி துவா செய்யறாராம், யா அல்லாஹ், யார் தர்மம் செய்யறாங்களோ, சதக்கா செய்யறாங்களோ அவங்களுக்கு நீ பிரதிபலனை கொடு என்று துவா செய்கிறார். இன்னொரு மலக்கு, யா அல்லாஹ், யார் தர்மம் செய்யாம தனக்குள்ள வைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு நீ அழிவை தந்து விடு என்று இன்னொரு மலக்கு துவா செய்வதாக எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பொதுவாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மற்றவர்களுக்காக உன் கை நீளுமானால் உனக்காக என் கை நீளும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தராங்க. பெருமக்களை, பொதுவாகவே நம்முடைய சொத்துக்கான பாதுகாப்பு என்ன தெரியுமா? சதக்காக்களை அதிகமாக செய்வது, தான தர்மங்களை அதிகமாக செய்வது. அதனால இல்லாதவர்களுக்கு, குறிப்பா உறவுகளில் யார ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, பலகீனமா இருக்கிறாங்களோ, அல்லது ஏழை எளிய மக்கள்ல யாரெல்லாம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொண்டு போய் நம்முடைய பொருளாதாரத்தை கொடுக்கிற போது பெருமக்களே, நம்முடைய சொத்திற்கு அது பாதுகாப்பு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அந்த அடிப்படையில் நம்முடைய பணம் காசுகளை தர்மம் செய்வோம், நம்முடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.